Hello, welcome to our channel Kings of Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன் எதுவும் பண்ண போறது இல்ல. நம்ம வந்து இன்னைக்கு ரெட்ரோ பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ ரெட்ரோவோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிவ்யூ மாதிரி இல்ல, பட் எங்களோட ஹானஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஷேர் பண்ண போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எஸ், அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பில்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஸோ ரெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ரொம்ப 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 ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மூவி எப்போ வரும், ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீசராக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும் அண்ட் சாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ எப்படா சூர்யா மூவி வரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா நம்மளுக்கே தெரியும் எப்படி போச்சுன்றது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக் மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் 9 o'clock ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் பார்த்துட்டோம். பட் ரிவ்யூ போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. மற்றபடி நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ என்னோட ஃபீல் என்ன அப்படின்னா, நான் ஹானஸ்ட்டாக எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேனாவோ இல்லை வேறு யாரோ ஒரு ஃபேனாவோ நான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேச போகிறதில்ல. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எங்களுக்கு பார்க்குறப்போ எங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உனக்கு எப்படி இருந்தது? எனக்குமே அப்படிதான். எனக்கு எப்படின்னா நிறைய சிச்சுவேஷன்ஸ் காமிச்சாங்க, டப்பு 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 நிறைய விஷயங்கள் காமிக்கிறாங்க. பட் அது எல்லாமே ரொம்ப அப்படியே லென்த்தியா போன ஃபீல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து ஒரே விஷயத்தை இழுக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய விஷயம் காட்டுறாங்க, ஆனா அது ரொம்ப கொஞ்சம் லென்த்தியா போன மாதிரி எனக்கு சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷ்ரிங்க் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணிருந்தாங்கன்னா இன்னி கொஞ்சம் என்கேஜிங்கா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ற மாதிரி அப்படி எதுவுமே இல்லை. சாங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கனிமா சாங்கா இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அந்த ஜெயில நம்ம பாடுற அந்த சாங் கண்ணாடி பூவே அந்த சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக பார்க்கறதுக்கு விஷுவலாகவும் கேட்கறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கரெக்டான சிச்சுவேஷனுக்கு ஏன்னா இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சாங் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு போர் அடிக்கிற மாதிரி இல்லை, கரெக்டான சிச்சுவேஷனுக்கு தான் வச்சிருக்காங்க. மற்றபடி என்னன்னா கொஞ்சம் சந்தியா சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு. அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் அப்படியே இழுத்துட்டே போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்துச்சு. அண்ட் நம்ம சூர்யா பற்றி பேசியே ஆகணும். அவர் வேற லெவலுங்க. சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா செம்மையா எஃபோர்ட்ஸ் போட்டு அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக செம்மையா இருக்கு. அண்ட் ஆல்சோமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக் சீன்லாம் அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்வாகா சூப்பரா இருக்கு. நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம கனிமா சாங் வரப்போ சரி எல்லா சாங்லயும் சூர்யா சோகமா இருக்காரு, உம்முன் இருக்காரு அப்படின்ட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான ஆன்சர் வந்து படத்துல ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ்லயே நம்ம காமிச்சிருவாங்க என்ன விஷயம்ன்றத. ஸோ அது வந்து படம் மூலியமா நமக்கு அந்த கேரக்டரை பார்க்குறப்ப கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. அண்ட் சூர்யா கொடுத்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எமோஷன் சைட்ஸ் ஆகட்டும், அவர் கோவப்படுறது ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த எமோஷன்ஸ் காட்டுறது எல்லாமே அவர் கண்ணே பேசுதுங்க, எல்லாமே பேசி சீரியஸாயா. ஸோ சூர்யா ஒரு பக்கம் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிப்பின் அரக்கனா இருந்தாங்களோ, அதே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் நம்ம பூஜா ஹெக்டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோல். அந்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களோட டான்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூஜா ஹெக்டேவோடது பிடிச்சிருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ரெட்ரோன்றனால அந்த 90s நடந்த அந்த சிச்சுவேஷன்றனால அது அப்படியே நல்லா நமக்கு வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி சூப்பராக எடுத்துருக்காங்க. காஸ்டியூம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நமக்கு ஒரு பக்கம் சூர்யாவோட நடிப்பு இதெல்லாம் சூப்பராக இருந்தாலும் மூவில த்ரூ அவுட்டா எல்லாமே என்கேஜிங்கா சூப்பரா கொண்டு போனது பிஜிஎம் மட்டும்தான். சீரியஸா பிஜிஎம் எல்லாம் நின்னு பேசுது, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. சீரியஸா சந்தோஷ் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காரு. எனக்கு கேட்டா அவரோட மூவிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு இது நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா சாங்ஸா இருக்கட்டும் பிஜிஎம் இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம ஸ்வாகா சூப்பரா செம்மையா இருந்தது. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகிற இடத்துல கூட அந்த பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு வேக்கப் மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வருது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் அந்த ரொமான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க அப்படிங்கறத புரிய வச்சிருக்காங்க. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்குன்னு இருந்துச்சு. மற்றபடி பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சிஸ்டராக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகாத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அந்த லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா
இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்குறப்போ எங்களுக்கு அப்படி தோணுச்சு. ஏன்னா நாங்க போன எல்லாத்தையும் வச்சு நான் சொல்றேன். இந்த மூவிலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே காட்டுவாங்க, நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அது எல்லாமே மேலோட்டமா தான் சொல்லிப்பாங்க தவிர இன்டெப்தா போய் இதுக்கு இது அதுக்கு இதுன்னு ரொம்ப ரிலேட் பண்ணி எல்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது எதுக்கு இந்த மாதிரி இருக்கு, எதுக்கு இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒண்ணுமே இருக்கு. அதை நம்ம அதை பத்தி யோசிக்க கூட மாட்டோம், ஒரு மாதிரி போகும். அண்ட் செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ஃப்ளைட் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுது. அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும். அண்ட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றுமே இன்டர்லிங்க் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியே வந்து லவ் ரிவால்வ் ஆகி அந்த லவ்வை சுற்றி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். அண்ட் அது லாஸ்ட்ல நீ படம் பார்த்து முடிக்கிறப்ப தான் நம்மளுக்கு தெரியும் இட்ஸ் நாட் ஒன்லி லவ், அதை தாண்டி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி அதை வந்து கொண்டு வந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் சீரியஸாக நல்லா லிங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு என்னடா இப்படி இருக்குன்னு நம்ம ஓனாக பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்து முடிச்சோன்னே இது என்னமோ கொண்டு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா லவ் கன்வின்சிங் இப்படி தான் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைட்டு அது அதாவது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வுக்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மூவி சீரியஸாக நான் பசங்களோட கிட்ஸையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம இவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல போகிறோம், இவனுக்கு இதெல்லாம் எதாவது கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் கடைசியாக வந்து அந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கன்வின்சிங்காக இருந்துச்சு. அது வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதுவாக இருந்துச்சு. நமக்கு கார்த்திக் சுப்ராஜ்னா ஒரு டைப் ஆஃப் ஒரு மூவி எடுப்பார் இல்லையா, அந்த மூவி அதே மாதிரி தான் அந்த கிளைமேக்ஸுமே இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஒரு டச் இருக்கும், அவருக்குன்னு ஒரு டச் இருக்கும். அந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே இன்டர்லிங்க் பண்ணி காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேபி கனெக்ட் ஆகாமல் பிடிக்காம இருந்திருக்கலாம். பட் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா சொன்ன மாதிரி கிட்ஸ் எல்லாம் கூட்டு போகிறப்போ எப்படி இருக்குமே நாங்கள் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டாக இருக்க போது நம்மளுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அண்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பயந்துதான் போனோம். இந்த கனிமா சாங் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறப்போ ஓகே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், இவங்க என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் உண்மையா சொல்லணும் அப்படின்னா கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ என்ஜாயபிளா இல்லை தான். ஏன்னா பாதி நேரம் கொஞ்சம் பேசுறது இப்படியே கொண்டு போனேன். என்னோட சின்ன பையன்லாம் தூங்கிட்டான், அவனுக்கு வந்து சரியா புரியல. கொஞ்சம் அந்த சாங்ஸ் அந்த பிஜிஎம்ஸ் எல்லாம் வரப்போ அப்படி அப்படியே எந்திரிச்சு பார்த்தாங்க. பிஜிஎம் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் சீக்வென்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சோ ஃபைட் சீக்வென்ஸ் எப்படின்னா நமக்கே வந்து லாஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வர ஃபைட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. நம்மளுக்கு வந்து நல்லா பாக்குற மாதிரி கிட்ஸும் என்ஜாய் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ என்னன்னா நம்ம ரீசெண்டா நம்ம வந்து நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபியூவா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் மொமெண்ட் இருக்கும் நம்மளுக்கு. ஒவ்வொரு சீன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் கிரியேட் ஆகும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே அடுத்தடுத்த சீன் நம்ம அப்படியே கேரி அவுட் பண்ணி கொண்டு போகும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு. பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹைப் மூமெண்ட் கிரியேட் பண்ணாமல் போயிருச்சோ, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு சூப்பரான ஒரு ஹைப் மூமெண்ட் கொடுத்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து டாப் கிளாஸ் மூவியாக வந்து ஹைப் மூமெண்ட் இல்லைன்றது உண்மைதான். பட் இன்ட்ரோடக்ஷன் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இனிஷியலா சூர்யாவை காட்டுறதே பாத்தீங்கன்னா டைரக்டா காட்டாம ஒரு மாதிரி கொஞ்சம் ஷேடோலயே காமிச்சு அதுக்கப்புறம் ரிவீல் பண்ணது அந்த ஒரு அனிமி மாதிரி ஒன்னு பண்ணிருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தனால யோசிச்சு டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. அந்த சீன் சீரியஸா அது நல்லா ஹைப்பா தாங்க இருந்துச்சு. அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் த மூவி த்ரூ அவுட் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே கன்னியூ ஆகும் நான் எதிர்பார்த்தோம். பட் ஆனா அந்த மாதிரி மேபி எங்களுக்கு அந்த ஒரு ஹைப் மொமெண்ட்டாக ஆகலையே நம்ம. பட் நிறைய பேர் விசில் அடிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். டயர்ட் சூர்யா ஃபேன்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டாக இருந்திருக்கும். ஏன்னா சூர்யா பார்க்குறப்போ. பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஹைப் இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கலாமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லாமல் தான் போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான். அது ஏன் நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், த ஒன் சூர்யா அப்படின்னு வரப்போ சீரியஸாக இது ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ த ஒன் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு நினச்சோம். இந்த மூவி பார்த்தோன்னே த ஒன் யாரு என்ன அப்படின்றது ஃபுல்லா ரிலேட் ஆகி பார்க்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல செம்மையா இருந்துச்சு. எல்லா சாங்கோட அந்த பாட்டு வந்து எனக்கு கேட்குறப்போ இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு, செம்ம ஸ்வாகா செம்மையா இருந்தது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தியா சொன்ன மாதிரி இந்த ஒன்லி இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா தான். சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரொமான்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ ஒரு கண்ணாடி பார்த்து ஒரு விஷயம் பண்ணுவார். அதை நான் சொல்லிட்டேன்னா நல்லா இருக்காது. அந்த விஷயம் ட்ரை பண்ணுவார். அதில் ஒரு ஆக்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் அவருக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆக்டிங் பண்ணுறதுக்கான ஒரு அவர் வந்து
ரெகுலரா ஒரு ரொமான்ஸ் பண்ணி நடிக்கிறதுங்கிறது ஈஸி, பட் இதுல அவர் நடிச்சது இந்த வந்து மாதிரி ஒரு கேரக்டருக்கு seriously ரொமான்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ கொஞ்சம் வித்தியாசமா, ஏன்னா கொஞ்சம் இதாவே இருக்கணும், சிரிப்பே வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வச்சுட்டு இருக்கிற ஆளு. ஆனா அதே அதை வந்து செம்மையா கேரி பண்ணியிருக்காரு இந்த மூவில. த்ரூ அவுட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. அந்த ரோலோட சூர்யா அவர் பண்ணது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இது போக மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜோஜு ஜார்ஜ் அவரோட கேரக்டருமே பாத்தீங்கன்னா மூவி வந்து பாத்தீங்கன்னா வராரு, அவருமே சீரியஸா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன ரோல் கொடுத்திருக்காங்களோ அந்த ரோல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கச்சிதமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ நாசருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரோல் அவருமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டராக நம்ம முன்னாடியே நம்ம வந்து ட்ரெய்லரெலாம் நம்ம பார்த்துருப்போம். ஷட்டானியாக நம்ம இதில் நடித்தவர், அது என்ன ஜிகர்தண்டா 2லலாம் வந்து பார்த்தீங்கன்னா XXL வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெயின் ஒரு வில்லனாக ப்ரோட்டகனிஸ்டாக வந்து ஆன்டகனிஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சீரியஸாக த்ரூ அவுட்டாக இருக்கிற அவருக்கு ஒரு விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்டிங் வைஸ்ல இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே செமையா இருக்கு, நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாக்குறதுக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காருன்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காம அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயராம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன கேரக்டர், பட் நல்ல ஒரு அவரோட இதுல ஒரு சிரிப்பு வர மாதிரி ஒரு கேரக்டர். அது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் வச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் ரோல்ன்றத விட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட் ஆன் மாதிரி அந்த ரோலை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மூவ் ஆகும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க. எனக்கு அண்ட் பிரகாஷ் ராஜ் அவருக்கு ஒரு சின்ன ரோல் தான், அப்பப்போ அப்படி அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்கு. பட் த்ரூ அவுட்டா மூவி நாங்கள் சொன்ன மாதிரியே தான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் எங்களுக்கு வந்து எப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் ஓகே, அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவி சூப்பராக டேக் ஆஃப் ஆச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீட்டில் எல்லாம் பேசுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அது புரிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா புரியல. மேபி அது வந்து பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கன்வே ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது நல்ல ஒரு மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மாக்கெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது கனெக்ட் ஆகாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்களும் எங்கள் வீட்டில் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிருந்தோம், அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலன்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் எங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. நம்ம நிறைய இந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இது பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மலையாளத்தில் வந்த ரைஃபிள் கிளப், ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமான இதாக இருக்கும். அந்த கைண்ட் ஆஃப் ஒரு மோட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோலையும் நம்மளுக்கு இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம அந்த ஷட்டானி கேரக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் வந்து நம்மளுக்கு அந்த ரைஃபிள் கிளப் ஸ்டைல் தான் நம்மளுக்கு போகும். ஸோ அந்த மாதிரி மூவிஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கீங்க, அது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படி என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டன்ட்ஸ் ரொம்ப பிடிக்கிறவங்க, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பரான ஸ்டன்ட் சீக்வன்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் இருக்குது, பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இனிமே சூப்பராக இருக்கும். அது ஒரு சேஞ்ச் ஓவர்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நடக்கிற ஃபைட்டு, ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்ப பிடிச்சது, எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது நல்லா அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல அந்த மாதிரி இருக்கும். அது சொல்லி அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இனிமே கொஞ்சம் வேற லெவல் போச்சு. எங்களுக்கு கனெக்ட் ஆச்சு, அந்த சீன் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலா பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் நாட் ரொம்ப மொக்க படம், பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லை, கிடையவே கிடையாது. கண்டிப்பா நீங்க போய் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா பெருசா எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சூர்யா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மூவி பார்க்கணும், ஒரு டிஃப்ரெண்டான மெசேஜ் சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த மூவி பிடிக்கும். மற்றபடி டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுட்டு ரொமான்ஸ் சூப்பரா இருக்கும், ஃபைட் பயங்கரமா இருக்கும் அப்படிலாம் பயங்கரமா இருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமா ஜான் வீக் அளவுக்கு அந்த அளவுக்கு யோசிச்சுட்டு போய் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஒரு நல்ல மூவி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மூவி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஐ திங்க் லைக் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது என்ன சொல்றது, அதான் எனக்கு இட்ஸ் அபோவ் ஆவரேஜ். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அபோவ் ஆவரேஜ்னு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா சொல்லுவோம். அண்ட் நீங்களுமே பார்த்துட்டீங்க அப்படி என்றால் நீங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு மூவி எப்படி இருந்துச்சு அண்ட் எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் எங்களை மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே அண்ட் செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா
மறக்காம சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கும். எஸ், நாங்க வந்து இது ஜென்யூனா சொல்லியிருக்கோம். இது ஒரு பக்கம் Spoiler-லாம் சொல்லல. ஸ்பாய்லரும் சொல்லல. இந்த பக்கம் சூர்யாவை பிடிக்கும், எனக்கு சூர்யா ரொம்பவே பிடிக்கும். பட் அதுக்குன்ட்டு நான் ரொம்ப ஹைப் பண்ணியும் சொல்லல. இருக்கிற விஷயத்த நாங்க அப்படியே சொல்லியிருக்கோம். கரெக்ட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்கோம் நினைக்கிறேன். கரெக்ட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்கோம். இது படம் பார்த்தவங்களுக்கு இது புரியும். நீங்க மறக்காம நீங்க பார்த்துட்டு நீங்களும் உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ எங்க சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ், vlogs அண்ட் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க சேனல்ல போடுவோம். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க நோட்டிபிகேஷனும் நீங்க ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ நாங்க போற வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். எஸ், அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களால் எவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ணி போடுறோம். ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட கிட்டோட பர்த்டே vlog ஒன்று போட்டிருக்கோம். நீங்க அது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணுங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. பை பை.